பஹல்காம் தாக்குதலுக்கு ஆபரேஷன் சிந்தூர் என்ற தலைப்பில் பாகிஸ்தானுக்குள் புகுந்து பயங்கரவாத முகாம்களை இந்தியா துல்லியமாக தாக்கி அழித்திருக்கிறது. இந்த நடவடிக்கை குறித்து ஓய்வு பெற்ற லெப்டினன்ட் கர்னல் கணேசன் விளக்கம் அளித்துள்ளார். அதனை பார்க்கலாம். இப்போ மிசைல்ஸ் பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் மிசைல்ஸ் இருக்குது, சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் இருக்குது, ஏர் டு சர்ஃபேஸ் மிசைல்ஸ் இருக்குது. இந்த ஸ்கேல்ப்புங்கிறது ஏர் டு சர்ஃபேஸ் மிசைல். இது எந்த மாதிரி இதில் வந்து ஒரு ஃபைட்டரில் வந்து நம்ம வந்து இந்த மிசைல்ஸ் வந்து கேரி பண்ணுறோன்னா இந்த மிசைல் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து ஃபைட்டர் வந்து அவங்க எதிரி நாட்டு வான்வெளியில் வந்து ஊடுருவி போய் நம்ம தாக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ வந்து நம்மளுடைய டார்கெட் வந்து நம்ம பார்டர்லேருந்து ஒரு 30-35 கிலோமீட்டரில் தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம வான்வெளியில் இருந்து அந்த இலக்கை தாக்கணும் அப்படிங்கும்போது வந்து ஒரு ஷார்ட் ரேஞ்ச் உள்ள மிசைல் கூட ஓகே தான். ஒரு 50 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் ரேஞ்சு உள்ள ஒரு மிசைல் வச்சு கூட நம்மளுடைய ஏர்பார்ன் பிளாட்ஃபார்ம், அதாவது ஒரு ஏர்கிராஃப்ட்லேருந்து ஒரு ஃபைட்டர்லேருந்து அந்த மிசைலை நம்ம யூஸ் பண்ணி இந்த டார்கெட்டை வந்து நியூட்ரலைஸ் பண்ணியிருக்கலாம். நம்மகிட்ட இப்போ இருக்கிற ப்ரெசிஷன் மியூனிஷனில் வந்து இந்த ஸ்கால்ப்புங்கிறது வந்து 100% டார்கெட் அச்சீவ் பண்ணுற ஒரு முக்கியமான ஒரு மிசைல். இதோட மேக்ஸிமம் ரேஞ்சை நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஆனால் அது வந்து மினிமம் 30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர்லேயும் வந்து நம்ம எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு அவருடைய எஃபெக்டிவ்னஸ்க்காக யூஸ் பண்ணியிருக்கோமே தவிர அதோடைய ரேஞ்சுக்காக கிடையாது. ஸோ இந்த ஒரு ஆஸ்பெக்ட் என்ன சொல்ல வருது அப்படிங்கிறதுனா, எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோன்னா, இந்த இதை வச்சு நம்ம இன்னமும் வந்து 200 கிலோமீட்டர் 300 கிலோமீட்டர் டெப்த்தில் உள்ள டார்கெட்டை கூட மிக துல்லியமாக நம்ம வான்வெளியில் இருந்தே எங்கேஜ் பண்ணலாம். இப்போ ஒரு மிசைல் வந்து இது வந்து கைடட் மிசைல் வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு டார்கெட்டை ஹோமிங் பண்ணி கொண்டு போய் அது வந்து அட்டாக் பண்ணும். ஆனால் அந்தளவுக்கு டெசிக்னேட் பண்ணுற கெப்பாசிட்டி நம்மகிட்ட இருக்குன்னா, இப்போ வந்து டார்கெட் எண்டுன்னு ஒன்று சொல்லுவாங்க. அதை டெசிக்னேட் பண்ணுறதுன்னா, இப்போ வந்து ஒரு கதவு திறந்திருக்கு, அந்த கதவு திறந்திருக்கிற கதவு வழியாக ஒரு மிசைல் அடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியும். அது எப்போன்னா அந்த டெசிக்னேட் பண்ணணும். வர்ற டார்கெட்டு மேலே வந்து அந்த மிசைல் வந்து ஃபயர் ஆகிட்டு அங்கே இருக்குன்னா அது வந்து எங்கே போகணும்னு ஒரு லேசர் கைடன்ஸோ ஒரு இது வந்து அதுக்கு வந்து இதுதான் உன் டெஸ்டினேஷன்னு காட்டணும். அங்கே அதை எப்படி காட்ட முடியும்? லேசர் கைடன்ஸ்னால் அங்கே ஒரு லேசர் டார்ச் மாதிரி ஒன்று வச்சு அங்கே பக்கத்தில் இருந்து யாராவது இப்படி அதை டெசிக்னேட் பண்ணுறாங்கன்னு வைங்க, அது வந்து கரெக்டாக அந்த லேசர் பாயிண்டர் எங்கே போதோ அங்கே போகும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.